கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் நான் மட்டும்தான் வந்து கூட்டணி பேரம் பேசுவேன், நான் மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்கி என் வயிற்ற ரொப்புவேன், வேற எவனும் நாம் இருக்கிற வரை எவனும் வரக்கூடாதுன்னா பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாவதும் தான் இயற்கையின் இயங்கியல் விதி. இந்த விதிக்கு மாறா ஒருத்தனும் இயங்கவே முடியாது. அதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு முட்டுக்கட்டை போடுவோம் அப்படின்னு போடுறாரு. அப்போ இந்த முட்டல் மோதல் இங்கே இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாகவே இருக்கணும்னு இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக போன்ற திராவிட சித்தாந்தவாதிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு திருமாவளவன் உறுதுணையாக போறாரு. நம்ம ஒற்றுமை விரும்பி இந்த பக்கம் நிற்கிறோம். அது எப்படி இவங்களுக்கு எதிராக இருக்கும்? திருமாவளவனுக்கு வேணா இது எதிராக அவர் நினைக்கலாமே தவிர, ஒரு பொது மேடையில் போய் நம்மளை அசிங்கப்படுத்தி பேசுறான், உனக்கு மனசாட்சி இல்லை, என்னை செருப்பால் அடிப்பண்ணுல்ல, சரி நீ தான் பறையன் இல்லைன்னு சொல்லிட்ட, பறையன் வந்தால் செருப்பால் அடின்னு, பறையன்னு பார்த்து என் கூட எவனும் வராதிங்க, நாளை அந்த மாதிரி வந்தீங்கன்னா நாளைக்கு சிகப்பா அழகா ஒருத்தன் நானும் பறையன் தான்னா அவன் பின்னாடி ஓடிடுவீங்க, கருத்தியெல்லாம் வாங்க, என்ன யாரும் பறையன்னு கூப்பிடாதீங்கன்ட்டு இல்லை. அப்புறம் பறையனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலாக திருமாவளவன்லேருந்து சாதியை விட்டு எடுக்கணும். பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லைடாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 நம்பர் வச்சிருக்கேன். இது ஒரு நம்பரா? இதே மாதிரி மற்ற 2 நம்பரையும் போட்டு இதே வாசகத்தை போட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, சார் இதோட கேவலம் தெரியுமா, இதை பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபோனு இதான் யார் பேசுகிறான்? சொந்த சகோதரன். என்னை போய் அமைதியாக இருக்க சொல்றீங்க நீங்க. நான் இந்த மாதிரி பண்ண ரியாக்ட் பண்ண என்ன ஆகும்? நான் எங்கே பேசணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணுன்றதை நான் தானே முடிவு பண்ணணும். நான் திருமாவளவனா என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும் திமுக முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. இப்போ பாமக மேடையில் போய் பேசினவுடனே தமிழர் ஒற்றுமை தானே பேசுகிறோம். உடனே நீ எங்கள் அண்ணனுக்கு எதிராக இப்போ என்ன பண்ண? நான் உங்களை மாதிரி கூட்டி கொடுத்துன்னு கூட நிற்கணுமா? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ நீங்க கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேடையில ஏறி பேசியிருந்தீங்க. பேச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு இந்த மேடையில ஏறி நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இன்டைரக்டாக விசிகாவையும் அட்டாக் பண்ணியிருந்தீங்க. இல்ல தலைவர் தொல் திருமா அவருடைய பெயர் குறிப்பிடாமல் அங்க பேசியிருந்தீங்க. இல்ல என்னை மேலாளர்ல போகும்போது பறையன்னு எவனா சொல்லி வந்தான்னா செருப்பால் அடிச்சு விரட்டுங்கள் இந்த நாய்கள்னு பேசினாருன்னு பேர் நேரடியாக தான் பேசுறதுலாம் இருக்குது. இன்னும் பொய்யே பேசல, உண்மைதானே பேசினேன். இல்லை அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசிகாவும் பாமகவும் எதிரும் புதிருமாக நின்று அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாக இப்போ களத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதே சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் பாமக பக்கம் இருப்பது போல ஒரு இமேஜ் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன காரணம், என்ன பின்னாடி? நான் என்னை பொறுத்தவரையும் நான் பல கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமாகவே பேசினுக்கிறேன். பறையரும் வன்னியரும் ஒன்று சேரணும், வன்னியரும் பறையரும் சண்டை போட்டுக்கூடாது, பறையரும் வன்னியரும் நம்மனா ஒன்றா தானே இருக்கிறோம், நமக்குள்ள என்ன பிரச்சனை? அதெல்லாம் இந்த இருபெரும் சமூகங்கள் வட மாவட்டங்களில் ஒன்றிணைஞ்சால் வேற ஒரு பையன் இங்கே வாலாட்ட முடியாது. நாம் எதுக்கு கேட்குற இடத்துல இருக்கிறோம், கொடுக்குற இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நான் தனியாக பேசி கொண்டிருந்தேன். இந்த குரல் இப்போது பாமகவால் வன்னியர் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எங்கள் மேடையில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன அனைத்து சமூகங்கள் சார்பாக பாமக அதை ஒருங்கிணைச்சது, வன்னியர் சங்கம் ஒருங்கிணைச்சது. அந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கு பறையர் சமூகத்தின் சார்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் இந்த விஷயத்தை வெளியில் வைக்கிறேன். நாம் மருத்துவர் ஐயா சொல்கிறாரு, நான் போய் யார்கிட்ட 10.5% கேட்குறது, எனக்கு அவமானமாகுது, எனக்கு வெக்கமாகுதுன்னு 2-3 தடவை சொன்னார் இல்லையா? உண்மையிலேயே நாம் இங்கே இப்போ பொதுவாக சார் ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கிறவர்கள் ஆள்வதும் சிறுபான்மை எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அங்கே பாதுகாக்கப்படுவதும் தான் உலக நியதி. ஆனால் இங்கே பாருங்கள், எண்ணிக்கை சிறுபான்மையில் இருக்கிறவர்கள் ஆள்றாங்க, எண்ணிக்கை பெரும்பான்மையில் இருக்கிறவங்க நம்ம போய் கெஞ்சிற நிலைமையில் இருக்கிறோம். அப்போ இது மாறணும் இல்லை? நீங்கள் நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. நான் ஒரு தெலுங்கர் இருக்கக்கூடாது, கன்னடர் இருக்கக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது, இவன் இருக்கக்கூடாதுன்னெலாம் நம்ம சொல்லலை. இருப்பதில் ஒரு ஒழுங்குமுறை கடைபிடிக்கப்படணும். என்னென்ன சமூகத்துக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற அந்த பிரதிநிதித்துவத்தை தரணும் தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நாம் ஏன் அவனுக்கு கொடுத்த ஏன் எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை. ஏன் இந்த சமூகம் இவ்வளோ இருக்குது, இதுக்கு கம்மியாக இருக்குது,
ஏன் அந்த சமூகம் கம்மியாகுது, அதுக்கு அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா, நீ எதை வச்சு கொடுத்த? இது நியாயமான கேள்வி தானே. அப்படி பேசுகிற போது அப்புறம் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் எப்பயுமே பேசுகிற மாதிரி பறையர் வன்னியர் ஒற்றுமையை வலியுறுத்தி அங்கே பேசினேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் அந்த கோட்டத்தை அவங்க மருத்துவர் ஐயாவையும் அன்புமணி அவர்களும் வைத்துக்கினே நான் சொன்னேன், இந்த மாதிரி பறையருக்கும் வன்னியருக்கும் சண்டை வந்தால் வன்னியர் தரப்புலேருந்து நீங்கள் வாங்க, பறையர் தரப்புலேருந்து நாங்கள் வரோம், இந்த பிரச்சனையை நம்ம வந்து பேசி தீர்க்கணும், தீர்த்தால் பல பூட்டுக்கள் உடைபடும்னு நான் மேல் பாதி தான் சொன்னேன். நான் வெளிப்படையாக தானே சொல்கிறேன், மேல் பாதி தான் சொன்னேன். அந்த பூட்டுக்கள் வந்து உடைபடும். இங்கே வந்து இந்த திராவிட கட்சிகள் நம்மளை வந்து பிரிக்குது. விசிகா வந்து இருக்கிற கூட்டணியில் பாமக வந்தால் விசிகா இருக்காதுன்னு திருமாவளவன் சொல்கிறாருன்னா அது அவர் சொல்லல, அவர் திராவிட கட்சிகள் சொல்ல வைக்குது. அதால் நாம் வந்து தமிழர்களாக ஒன்றிணைஞ்சு நிற்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ தமிழ்நாட்டில் சரிங்க நம்ம தமிழராக கொஞ்சம் சேர்ந்து நிற்போங்க அப்படிங்கிறதே பிரச்சனையா சார் தமிழ்நாட்டில்? அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்து எப்படியாவது வந்து இந்த பறையர் வன்னியர் ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு நான் போகிற இடம்லாம் மருத்துவரை பற்றி தான், அது அப்படி அது இப்படி அது இருந்தது இது இருந்தது, நீங்கள் என்ன போய் ஒன்றா சேர்ந்து நின்றுட்டீங்களே, வந்து இது திருமாவளவன் ஒரு காலத்தில் ட்ரை பண்ணத்தானே. சரி, திருமாவளவன் ட்ரை பண்ணியிருக்கலாம், அவர் தவறாக கூட அதை அணுகியிருக்கலாம். இல்லை இப்போ ஒரு மாற்றம் வந்து ரெண்டு பக்கமும் ஏற்பட்டிருக்கலாம், பறையர் பக்கமும் ஏற்பட்டிருக்கலாம், வன்னியர் பக்கமும் ஏற்பட்டிருக்கலாம். சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்ன காசா பணமா, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், நடந்தால் ரொம்ப நல்லது தானே சார். சார் யாருமேங்க சண்டை போடுறதுக்கு எதுக்கு, ஒரு சாந்தமான நிலை வர்றதுக்கு தானே சண்டை போடுறோம். சரி, சண்டை போடாமல் ஒரு சாந்தமான நிலை வருதுன்னு வச்சுங்க, பேசி தீர்த்துக்கலாம். ஒரு பேச்சுவார்த்தையில் ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டு போர் புரிஞ்சு ஒருத்தர் வெற்றி பெறுவதை விட எப்போ உங்களுக்குலாம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு உட்காந்து பேசி தீர்த்துக்கிறதுல நல்லது தானே சார். அப்படி ரெண்டு சமூகமும் ஒன்றா இருந்தால் நல்லது தானே. இப்போ எல்லாருமே என்னங்கன்னா மிட்டாம ராசாங்க, எல்லாருமே வந்து தினக்கூலிகள் அன்றாடம் காட்சிகள் தான் பெரும்பான்மையாக அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே சண்டை போட்டுனே இருக்கணும்னு நான் விரும்புவேன். எல்லா சமூகத்திலும் ஒன்று ரெண்டு பேர் அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்டவன் இருப்பான் சார். அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு பேர் செய்கிற தப்பை ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் மீது நம்ம போடுறோம். அந்த சமூகத்தின் மீது போட்ட உடனே அந்த சமூகம் என்ன பண்ணுது, தேவையில்லாமல் பாரியா ஒட்டுமொத்தமாக சொல்கிறானோன்னா அது வந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகுது. எந்த சமூகத்தில் தப்பு செஞ்சாலும் அவன் குற்றவாளி தான். ஒரு குற்றவாளிக்காக அந்த சமூகத்தையே நம்ம வந்து குற்றம் சொல்கிறது அது ஏற்புடையதா இல்லை. அந்த அந்த கண்டிஷனை மாற்றிடுவோம். ஒரு தப்பு செஞ்சானா அவனை முதல்ல போய் காவல்துறை நடவடிக்கை எடுத்தா அவன் அக்யூஸ்ட். அவனை விட்டுட்டு நாங்கள் தேடுறோன்னா அவன் சமூகத்தின் ஒரு அங்கமாக போய் மாட்டிக்கிறான். உள்ளே போய் நின்றுங்கன்னே என்னை தொட்டு பாரு. அப்போ அதுக்கு உதாரணம் தான் நம்ம வந்து வேங்கவேல் கூட. அப்போது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசுகள் இதை செய்யுதுங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பறையர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தா செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து திருமாவளவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து பயணிக்கிறீங்க. அப்போ உங்க மேல திருமாவளவன் அவர்களுக்கு கோபம் பெரிய அளவில் உருவாகும். நான் திருமாவளவன் எதிராக பார்க்கல, சும்மா அவர் வந்து அங்கே திமுக இல்ல திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரு உங்களை எதிரியா தானே பார்க்க. அவர் பார்க்கட்டும் சார், அவர் ஆரம்பத்திலிருந்தே பார்க்குறாரு சார். அவருக்கு என்னன்னா இன்னொரு இயக்கம் வந்து விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இப்போது திருமாவளவன் அவர்கள் வளர்கிற போது தமிழ்நாடு முழுக்க மேடை அமைத்து கொடுத்தவர்கள் யார்? மாற்று இயக்க அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் தான். அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு சமூகம் வந்து சரி இந்த சமூகத்தில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிறான், சின்ன பையனாக இருக்கிறான், இந்த சமூகத்துக்கு ஏதாவது பலன் வரும், நம்மன்னா 200 வருஷமாக இருக்க போகிறோம், நமக்கு அடுத்த தலைமுறையாக திருமாவளவன் வளரட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் வளர்த்து விட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜெத்தா நான் ஜார் வரைக்கும் வேறு ஒருத்தன் வந்து இயக்கம் என்ற பேரில் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னால இது இயற்கைக்கே முரணானது இல்லை. இன்னொரு 10-20 வருஷத்தில் அவர் சாகலாம், இன்னொரு 10-20 வருஷத்தில் நான் ஜாகலாம். ஆனால் அந்த சமூகம் அப்படியே தானே இருக்கும். இன்னொரு இயக்கத்தை நம்ம வளர்த்து எடுக்காமல் விட்டோம்னா அது என்ன ஆகும்? நடுத்தரில் போயிடாது. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் நான் மட்டும்தான் வந்து கூட்டணி பேரம் பேசுவேன், நான் மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்கி என் வயிற்ற ரொப்புவேன், வேறு எவனும் நாம் இருக்கிற வரை எவனும் வரக்கூடாதுன்னா பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாவதும் தான் இயற்கையின் இயங்கியல் விதி. இந்த விதிக்கு மாறாக ஒருத்தனும் இயங்கவே முடியாது. அதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு முட்டுக்கட்டை போடுவோம் அப்படின்னு போடுறாரு சார். இப்போ கூட சார் ஒன்றும் இல்லை சார், விடுதலை சிறுத்தைகள் சொல்லட்டுமே, நாங்கள் வந்து பாமகவோடு இணைந்து நிற்க தயார், ஏன் அந்த 2 பேரும் சமூகம் வந்து அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி நிற்கட்டுமே சார். இப்போ ஒரு தடவை நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏலாம் செத்தாக போயிட போகிறோம், ஒன்றும் இல்லைல்ல. அப்போது நீங்கள் திரும்ப யார் நமக்குள்ளே ஒரு பேதத்தை உண்டு பண்ணுறானோ, நாமெல்லாம் பிரிஞ்சு இருக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவங்கூடயே நீ நின்றுக்கின்னு இந்த சமூக ஒற்றுமை எனக்கு பெருசு இல்லை சார். மனசு வந்து சொல்கிறாருல்ல, விசிகா வந்து இருக்கிற கூட்டணி திமுகவில் வந்து பாமக வந்தால் நான் வந்து இருக்க முடியாது அப்படின்னா அப்போது என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமாக இந்த பறையர் சமூக மக்களை வன்னியருக்கு எதிராக திருப்புற. அப்போது வன்னியர்கள்லாம் நினைப்பான்,
இவர் பெரிய இவர் பிடிங்க இவர் இருக்கிற இடத்துல நம்ம போனால் அவர் இருக்க மாட்டாரா அப்படின்னு இது திருமாவளவனோடு ரெண்டாது. இந்த 2 பேரும் சமூகத்தோடு வந்து ஒரு முட்டல் மோதல் தானே இது. வந்து மேல்பாதியில் பூட்டை போட்டுனாங்க. நானும் பூட்டை பூட்டதை நான் வரவேற்றேன். ஆனால் பூட்டிட்டு நீங்கள் அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே அதை பேசி முடிச்சிருக்கணும். பேசி முடிச்சு அந்த பூட்டை திறந்துருக்கணும்ல, 2 சமூகத்தையும் ஒற்றுமைப்படுத்திருக்கணும்ல. ஆனால் தொங்குகிற பூட்டு நாங்கள் தாண்டா பூட்டு போட வச்சோம், இவ்வளோ நாள் நீங்கள் கும்பிட்டீங்கள வச்சேன் பற்றியா பூட்டை அப்படின்னு இவர்களுக்கு ஒரு நினைப்பு ஒரு சிலருக்கு வரும். இன்னொருத்தர் பார்க்கும்போது காலங்காலமாக நம்ம கும்பிட்டு வந்தோம், படுபாவிங்க வந்து பூட்டா போட்டானுங்க பாரு, இறையா பார்த்துக்கலாம் அப்படின்ற போது இந்த எண்ணம் ஒரு சாதாரண டீ கடையில் கிளம்புதுன்னு வச்சுங்க, 2 டீ கடைக்கு சண்டை வந்துடும்ல, ஒரு ஒயின் ஷாப் நடக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு சண்டையாக ஒயின் ஷாப்லேயே மாறணும்ல. அப்போது இந்த முட்டல் மோதல் இங்கே இருக்கணும், இவங்க 2 பேரும் தனித்தனியாகவே இருக்கணும்னு இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக போன்ற திராவிட சித்தாந்தவாதிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து திருமாவளவன் உறுதுணையாக போகிறாரு. நம்ம ஒற்றுமையை விரும்பி இந்த பக்கம் நிற்கிறோம். அது எப்படி வந்து இவங்களுக்கு வந்து எதிராக இருக்கும்? திருமாவளவனுக்கு வேணா இது எதிராக அவர் நினைக்கலாமே தவிர, ஒரு பொது மேடையில் போய் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறான், உனக்கு மனசாட்சி இல்லை, என்னை செருப்பால் அடிப்பண்ணுல்ல சார். காலம் வந்து ஒரு சிலர் வந்து இவர்கள் போராளிகள்னு ஒரு சமயத்தில் சொல்லுங்க சார், அவனையே அடுத்து இவெல்லாம் பொறுக்கி அப்படின்னு அதே காலம் வந்து கொண்டாந்து நிறுத்துறேன் சார். அது மாதிரி இது வந்து இவர் கீழே இருந்து மேலே வருவதும் மேலே இருந்து கீழே போவதும் இது இயல்பு. நீங்கள் இதனால் என்ன இந்த சமூகத்துக்கு பயன் அப்படி பாருங்க. இல்லை, இது கடந்த காலத்தில் பாமக கூட சேர்ந்து பயணித்தவர் தான் திருமாவளவன் அவர்கள். விசிகா சேர்ந்து பயணிச்சிச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி தான் அரசியல் களத்தில் எதிரும் புதிருமா திரும்புகிறாங்க. சரி, ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அப்போ அலையன்ஸ் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லித்தானே திருமாவளவன் அவர்கள் வெளியில் வந்து பாமகக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. சரி, ஒரு தடவை முயற்சி பண்ண தோத்துச்சு, நீ முயன்ற விதத்தில் கூட தவறு இருக்கலாம், நாங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறோம், இப்போ என்ன முடியலாம், சரி முடியலன்னு வந்துடுறோம். சரி, நாங்கள் முடியலன்னு வந்த பிறகு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ இன்னொருத்தான் அதை ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது? உன்னால முடியலாம், எவனாலுமே முடியாதா? இப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும், நான் பேசக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பறையர் சமுதாய மக்களுடைய பிரதிநிதி நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நிலையில போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் சொல்றாங்களே. அப்போ திருமாவளவனுக்கு எதிராக நீங்க ஒரு பறையர் சமுதாயத்துடைய பிரதிநிதி நான் தான் அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்த, சரி நீ தான் பறையன் இல்லைன்னு சொல்லிட்ட, பறையன் வந்தால் செருப்பால் அடின்னு, பறையன்னு பார்த்து என் கூட எவனும் வராதிங்க, நாளை வந்து அந்த மாதிரி வந்தீங்கன்னா நாளைக்கு சிகப்பா அழகா ஒருத்தன் வந்து நானும் பறையன் தான்னா அவன் பின்னாடி ஓடிடுவீங்க, கருத்தியெல்லாம் வாங்க, என்ன யாரும் பறையன்னு கூப்பிடாதீங்கன்ட்டு இல்லை. அப்புறம் பறையனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக வந்து திருமாவளவன் இந்த சாதியை விட்டு எடுக்கணும். பறையருக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறாரு, நான் பறையன்னு பார்த்து எவனுங்க வராதிங்கன்றாரு. அதால் இங்கே இருக்கிற பறையர்கள் சுய உணர்வு பெற்று வெளியே வரணும்னு நம்ம சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும். சரி, இவங்க நான் எங்கள் ஆளுங்க அண்ணன் தம்பியும் ஓடினுங்கிறான்ல, சரி ஓடி முட்டி மோதி பார்த்து எப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, அது முட்டு சந்துப்பா, நம்மளை வச்சு நம்மளை ஏமாற்றி நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம மெஜாரிட்டியாக இருக்குன்றதை காட்டி திமுக கிட்ட சீட்டு பேரை வாங்கி பறையம் அல்லாதவனுக்கெலாம் இந்த ஒரு சீட்டை கொடுத்துட்டாரியா அப்படி என்னைக்கு வந்து அவர்கள் வந்து தெரிஞ்சு வெளியே வராங்களோ அன்றைக்கி ஓடியாந்துருவாங்க சார். அது வரைக்கும் ஓடின்னு தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன், இது பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்லைடாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 நம்பர் வச்சுருக்கேன், இது ஒரு நம்பரா, இதே மாதிரி மற்ற 2 நம்பரையும் போட்டு இதே வாசகத்தை போட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு, சார் இதோட கேவலம் தெரியுமா, இதை பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கான். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபோனு, இதா யார் பேசுகிறான், சொந்த சகோதரன், என்னை போய் அமைதியாக இருக்க சொல்கிறீங்க நீங்கள், நான் இந்த மாதிரி பண்ண ரியாக்ட் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை சார், ஒரு விளம்பரம் சார், ஒரு என்னது இந்த திருமண விளம்பரம், இந்த மேட்ரிமோனியல் விளம்பரம், அது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஆள் பேசுகிறாங்க. இப்போ வன்னியர் சமூகம் சார்பாக வழக்கறிஞர் பால் எல்லாம் பேசியிருந்தார். அந்த மாதிரி இப்போ பறையர் சமூகம் சார்பாக என்னையை கேட்டாங்க, நானும் பேசினேன். சார் அந்த விளம்பரம் டிவியில் வந்து நான் கூட பார்க்கல இன்னும், இவனுங்க அதை பார்த்துட்டு எடுத்து மாமா பையன் கரெக்டாக மாமா வேலை பார்க்குறான் பாரு அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணான்னு போகிறானு. இப்போது இவங்க பார்த்த மாமா வேலையெல்லாம் நான் சொன்னேன் என்ன சார் ஆகும்? ஒரு சமூகத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக சொந்த சமூகத்துக்கு எதிராக திருப்பி வச்சுருக்காரு பாருங்கள். இதை யாராவது பேசுகிறீங்களா? நான் எங்கேயாவது 1-2 பார்த்து டென்ஷன் ஆகி எங்கள் அண்ணன் இப்படி அப்படின்னு பேசிட்டா என்னங்க சொந்த சமூகத்தை பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஒரு சொந்த சமூகம் சொந்த அண்ணங்கிட்ட கூட்டி குடிக்கிறியா, அதை குடிக்கிறியா, இதை குடிக்கிறியா, இவனுக்கு வேலையே இப்போ கூட்டி கொடுக்குற வேலை தான் பொழுகுது.
இவ்வளவு அநாகரிகமாக ஒரு சமூகத்தை மாற்றி வச்சுருக்காரு. அவர் நாம் எங்கன்னா குறை சொன்னால் அது வந்து பொது வெளியில், பொது வெளியில் எப்படி அவங்களால நீங்கள் குறை சொல்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது நம்ம வேறு ஒரு இப்போ நாம் தமிழர் சீமான் மேடையில் பேசுகிறோம், நீ வந்து நாம் தமிழருக்கும் விசிகாவுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது, அவங்க வந்து இவரை வந்து ஓம் தமிழன்றாங்க, அவங்க ஓசிக்கான்றாங்க, இந்த நேரத்தில் நீ வந்து நாம் தமிழர் மேடையில் போய் பேசினா அது விசிகாவுக்கு எதிராக போய் நிற்கும். நான் எங்கே பேசணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் வாயிலேருந்து வார்த்தை என்ன வார்த்தை வரணுன்றதை நான் தானே முடிவு பண்ணணும். நான் திரும்ப வரணும்னா என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும் திமுக முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. இப்போ பாமக மேடையில் போய் பேசினவுடனே தமிழர் ஒற்றுமை தானே பேசுகிறோம், உடனே நீ வந்து எங்கள் அண்ணனுக்கு எதிராக இப்போ என்ன பண்ண, நான் உங்களை மாதிரி வந்து கூட்டி கொடுத்துன்னு கூட நிற்கணுமா? இவனுக்கு என்ன சொல்ல வரான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சார். நம்ம கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கணும். இப்போ இப்போ நம்ம இந்த பேசுகிறோம், ஒரு 10 வருடம் 20 வருடம் கழிச்சு கூட இந்த வீடியோ இருக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு சின்ன பையன் பார்க்குறான்னு வச்சுங்க, என்ன அந்த காலத்தில் எல்லாம் அந்த பறையனால கூட்டி கொடுக்குறது தான் பொழுது இவனுங்க வந்து ஒரு கட்சியில் இருந்தால் அந்த தலைவருக்கு கூட்டி கொடுத்துனே இருப்பானுங்க பொழுது, அவ்வளோ ஈனமானங்கட்ட ஜாதியாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்க மாட்டான். யாரோ ஒருத்தன் மூர்த்தி நின்றானையா, அவனுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிடறானுங்கயா, அப்போ இவனுக்குள்ளே இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஜென்ரலாக நினைப்பார். அது கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் உனக்கு கூட்டி கொடுத்தியா, இட்டாந்துட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, அப்புறம் நான் வந்து இந்த அவரை தெரியுமா இவரை தெரியுமா, அந்த அரசரை தெரியுமா இந்த அரசரை தெரியுமா நானும் கேட்குறோம். ஆட்டோவில் வச்சு கூட்டி கொடுத்தவன், ஆட்டோவில் வச்சு பிரார்த்தல் பண்ணுறவன், வந்து பிரார்த்தல் தொழிலே வந்து முழு நேர தொழிலாக வச்சுக்கிறவெல்லாம் இன்றைக்கி இதை பேசுகிறான் சார். உண்மையிலே எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது இவனுவா? அப்புறம் இவனுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சாங்கன்னா தூக்கி அது திருப்பி நாம் தானே அதை வந்து மூக்க முடியும், அது திருப்பி அவன் மேலே அடிக்க வேண்டியிருக்குது. அந்த கட்டாயத்தில் நம்மளை ஆளாக்குறாங்களே தவிர நமக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன பர்சனலாக என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற ஒரு கூட்டம் இன்னமும் அடிமையாக இருக்குது, இன்னமும் பீத்தண்ணியை குடிக்குது. பீத்தண்ணியை குடித்த பிறகும் வந்து பீத்தண்ணியை எவன் குடித்தானோ அவனே அக்கிச்சிட்டாக்குறான். அடித்தா அழக்கூட முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோன்ற ஒரு எரிச்சல் இருந்து தான் நம்ம பேசுறது, வேற ஒன்றும் பர்சனலாக நமக்கு ஒன்றும் இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.